நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் பேச்ச கேக்குறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வாரம் டைம் கேட்கலாம். 24 மணி நேரத்துல என்னடா பண்ண முடியும்? என் காதலை நான் காப்பாத்தி ஆகணும். நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரு எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க மேடம். என் காதலை வேற ஒருத்தரோட கையில ஒப்படைச்சிடாதீங்க அமிர்தா. எவ்வளவு தூரமா இருந்தாலும் எவ்வளவு காலமானாலும் நதி கடைசியில கடல்ல தான் வந்து சேரணும். இந்த உண்மையை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க? ஆட்டோ. அமிர்தா, வந்துட்டியாமா? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுமா, என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களே சுவாமி? எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க அம்மாவோட தேகம் தொலைஞ்சு போச்சு. அது எங்க இருக்கு, என்ன எதுவும் தெரியல. சக்திகளை பயன்படுத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியல. எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அப்பாவோட தேகமும் இல்ல. எங்க அப்பாவோட தேகத்தை அந்த கெட்டவங்க அன்னைக்கே எரிச்சிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. தயவு செஞ்சு அம்மாவோட தேகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சுவாமி. கவலைப்படாதம்மா அமிர்தா, உங்க அம்மாவோட தேகம் பாதுகாப்பா இருக்கு. உங்க அம்மாவுடைய தேகம் மட்டும் இல்ல, உங்க அப்பாவுடைய தேகமும் பாதுகாப்பா தான் இருக்கு. சுவாமி, எங்க அப்பாவோட தேகம் இன்னும் பத்திரமா இருக்கா? ஆனா அன்னைக்கு எங்க அம்மா அப்பாவோட தேகத்தை கெட்டவங்க எரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்க அம்மா உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க அப்பா தேகத்தை அவங்க எரிக்கல, எரிச்சிட்டாங்கன்னு உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு. அப்படின்னா அப்பாவோட தேகம் இப்ப எங்க இருக்கு? சொன்னே இல்லம்மா அமிர்தா, அது பத்திரமான இடத்துல தான் இருக்கு. ஆனா அதுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. உங்க அப்பா அம்மா சாவுக்கு யார் காரணமோ அவங்க இருக்கிற இடத்துல தான் அந்த தேகங்களும் இருக்கு. அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சுவாமி. கெட்டவங்க அவங்களோட தேகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களோட தேகத்தை காப்பாத்திக்கிறேன். சொல்லுங்க சுவாமி, அவங்க தேகங்கள் எங்க இருக்கு? அது மட்டும் என்னால சொல்ல முடியாது அமிர்தா. எப்படி? அமிர்தா,
ஒரு சில சக்திகளுக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு. நீ யாரு? நாகலோகத்து நாகராஜனோட மகன். உங்ககிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. அப்படி இருந்தும் உன் வம்சத்துக்கு சேர வேண்டிய நாகமணி உன் கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உன்னுடைய சக்திகளுக்கும் ஒரு வரமுறை இருக்கு. உங்க அப்பா அம்மா தேகங்கள் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய சக்தி தான் என்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். நீங்களே இப்படி பேசினா எப்படி சுவாமி? அந்த எதிரிங்க அப்பா அம்மாவோட தேகத்தை அழிச்சிட்டாங்கன்னா? நீ பயப்படாத அமிர்தா. உங்க அப்பா அம்மா தேகத்துக்கு அந்த சிவனுடைய அருள் இருக்கு. அவனுடைய பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அந்த தேகங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா தெய்வ சக்திகளையும் மீறி அவங்க ஏதாவது மந்திர தந்திரங்களையும் செய்யலாம். அதுக்குள்ள நீ உன் எதிரிகளை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து உன் அப்பா அம்மா தேகத்தை காப்பாற்றணும். ஆமா, நான் எதுக்கு பாபா இருக்கிற இடத்துக்கு போறேன்? பாபா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல, நான் எந்த தப்பு செய்யல. தப்பு எதுவும் செய்யாம எதுக்காக நான் போய் மன்னிப்பு கேட்கணும்? அப்படியே போய் நான் மன்னிப்பு கேட்டாலும் அது என்னுடைய பெருந்தன்மையை அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நான் கொடுக்குற மரியாதையும் புரிஞ்சுக்க மாட்டாரு. இந்த நேரத்துல நான் அவர்கிட்ட போனா எனக்கு எந்த குருவும் கிடைக்காம வேற கதி இல்லாம அவர்கிட்ட வந்திருப்பேன்னு நினைச்சுப்பாரு. என்ன புழு பூச்சி மாதிரி பாப்பாரு. இல்ல, நான் இப்போதைக்கு அவர்கிட்ட போக கூடாத. இப்போதைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே அவர்கிட்ட போக கூடாத. எப்படி இருந்தாலும் அவரை விட சக்தி வாய்ந்த சுவாமி எனக்கு கிடைச்சிட்டாரு. இன்னொரு முறை ஒரு காலில் விழுந்தா போதும். ஒரு வேளை பைரவ பாபா நாகராணியை பத்தி என்கிட்ட ஏதாவது சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். பாஸ், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். இன்னைக்கு அமிர்தாவை எப்படியாவது நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவியாக இருக்கணும். என்னங்க அமிர்தா, ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கோங்க. இல்லைன்னா நானும் என் பாட்டி மாதிரி காதலுக்காக போராட்டம்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் பண்ணுவாங்க. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலங்க. அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கேன். ஒண்ணு, நீங்க என் காதலுக்கு எஸ் சொல்லணும், இல்ல நான் என் உயிரை விட்டுறணும். ஏன் தெரியுமா? நீங்கன்னா எனக்கு உயிருங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு
இந்த அர்ஜுன் காதலை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அர்ஜுன், இன்னைக்கு நீ காதலிக்கிற பொண்ணை வீட்ல கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் ஓகே சொல்லிட்டா அப்புறம் ஏன் நிலைமை? இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடாதா? நீ என்னை விட அதிக ஆசைப்படுற அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். அவ யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட போறதில்ல. அவ யாரா வேணாலும் இருக்கட்டும், அவளை என் பாதையில இருந்து விலக்கே தீருவேன். நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அர்ஜுன். கடைசியில என் ஆசை நிறைவேறிடுச்சு. நாகராணே, ஒரு வழியா நீ என் எல்லைக்குள்ள வர அறிகுறி எனக்கு தெரியுது. வெற்றி இந்த வைரவனுக்கு வெற்றி. ஈஸ்வரா, அமிர்தாவை காப்பாத்து. கள்ளம் கபடம் இல்லாத மனசுள்ள அமிர்தாவை எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும் பரமேஸ்வரா. அவளை ஜெய் மகாகாளி. நாகராணி, ஆமா, நான் தான். என் எதிரிகளுக்கு உதவி செஞ்ச துரோகி நீ தானே? நான் தான். உன் அப்பாவையும் அம்மாவையும் சாகடிச்சது என் சிஷ்யன்தான். அவனுக்கு அதுக்கு உதவி செஞ்சது சாட்சாத் நான் தான். எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் முன்னாலேயே நின்னு இதெல்லாம் பேசுறியா? ஏய் நாகராணி, பிறந்ததுல இருந்தே இந்த தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கு. அத அடக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஜெய் மகாகாளி. ஏய் விஷ சர்ப்பமே, எனக்கு எதிரா நின்று எங்கிட்டயே சண்டை போட வரையா? ஜெய் மகாகாளி. ஏய் நாகராணி, நானும் சக்தியில குறைஞ்சவன் இல்ல. என் சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. ஜெய் மகாகாளி.
நாகராணி, இதோ உன்னை மொத்தமா அழிக்கக்கூடிய அஸ்திரத்தை நான் இப்ப பயன்படுத்துறேன். உன்னோட கதை இப்பவே முடிஞ்சது. ஜெய் மகாகாளி, உன்னோட கதை இப்பவே முடிஞ்சது. ஜெய் மகாகாளி. ஓம் நம சிவாய. துஷ்டனே, உனக்கு சரியான பாடம் கொல்ல மாட்டேன். ஏன்னா நீதான் என் கடைசி பலி. உன் சிஷ்யர்களை கொன்னு அதுக்கப்புறம் வந்து உன் முன்னாடி நிப்ப. ஆனா நிரந்தரமா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு செய்யற. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். என்னம்மா நீ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்காம அப்படியே போற? ஆகா, இப்ப வசமா மாட்டிக்கிட்டா. இவ கோவிலுக்கு போயிருந்தா தானே பிரசாதம் கொடுக்கறதுக்கு. கோவிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு இவ வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா. அதனாலதான் கைய வீசிட்டு வந்திருக்கா. இப்ப சரோஜா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. ஆமா, அது அது பிரசாதத்தை வர வழியில சின்ன குழந்தைங்க கேட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. அதான் எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஓ அப்படியா? பரவாயில்ல விடு, நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. அடேப்பா, பாம்பு கூட இந்த காலத்துல பொய் சொல்லுதுப்பா. நம்பவே முடியல. ஐயோ, நான் ஒரு அறிவு கெட்டவன். அவ பொய் சொல்லி தானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. தான் மனுஷி இல்ல பாம்புன்னு யாருக்கிட்ட? சரி அமிர்தா, வா டிஃபன் சாப்பிடலாம். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் நான் ரூம்ல போய் தனியா இருக்கேன். சரிம்மா, உன் இஷ்டம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவ போற ஸ்பீடு, வீட்டுக்குள்ள வந்திருக்கிற ஃபோர்ஸ பார்க்கும்போது யாரையோ கொத்தி சாகடிச்ச மாதிரி தோணுது. பாவம், இன்னைக்கு யாருக்கு ஆயுசு முடிச்சதோ என்னவோ. இந்த நாகினி வாயால கடிப்பட்டு யார் செத்தாங்களோ. ஐயோ கடவுளே,
நாளைக்கு இவ என்னையும் கடிச்சிட்டா. கடவுளே, முடிஞ்ச அளவு சீக்கிரமா இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பா. போயும் போயும் இப்படி ஒரு விஷப்பாம்ப விக்ரமும் சரோஜாவும் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களே. இவ என்னைக்கு அவங்கள கடிப்பாலோ தெரியல. பரமேஸ்வரா, நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஒரு 5 நிமிஷம் இருங்கண்ணா. ஓஹோ, இதுதான் அந்த பொண்ணு வீடா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். என்னை விட பெரிய அழகி அவ, இல்ல என்னை விட நல்லா பார்த்துப்பாளா அவ? அவ யாரா வேணாலும் இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கும் இருக்க லவ் பிரேக்கப் பண்ணல நான் மயூரியே இல்லை.